நம்ம இந்தியாவுடைய மிக ருசியான ஃபுட்டை சமைக்கிற ஹீர் அப்படின்ற ஒரு அழகான பொண்ணு அவங்க பஞ்சாப்ல ஒரு ஹோட்டல் வச்சு இந்த பஞ்சாப்ல இருக்கிற எல்லாரையும் அந்த ஹோட்டல்ல சாப்பிட வச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு விபரீதமான டாஸ்க் வருது. ஒரு லண்டன்காரங்க அந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு, நாங்க லண்டன்ல இதே மாதிரி ஒரு ஹோட்டல் வச்சிருக்கோம், அது ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான், நீங்க அந்த ஹோட்டலுக்கு வரணும், சமைக்கணும், அந்த ஹோட்டலையும் இதே மாதிரி டெவலப் பண்ணி காமிக்கணும், பண்றதுக்கு உங்களுக்கு லட்சத்துல காசு கொடுக்குறேன்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்படி இந்தியாவையே திருப்பி பார்க்க வச்ச இந்த சமையல்காரி இப்ப லண்டன்ல போய் அதை பண்ண முடியுதா? அப்படி அவங்க சமைக்கிறதுக்கு என்ன பாடுபடுறாங்க? அப்படி அவங்க நம்பி அந்த லண்டனுக்கு போற இடத்துல அவங்களுக்கு என்ன நடக்குது, அங்க என்ன ட்விஸ்ட் காத்திருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த கதையில விறுவிறுப்பா காமிச்சிருப்பாங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹீர் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஹிந்தி படத்தை தான் இந்த ஸ்டோரி ரிவ்யூல பார்க்க போறோம். இது இப்போ ஓடிடில ஹிந்தியில மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. உள்ள வரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக்கோட வாங்க. பைதிவேனா கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே பஞ்சாபை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு அங்கிளை காமிக்கிறாங்க. இவரு தான் நம்ம ஹீரோயினுடைய அங்கிளுங்க. அப்படி அவங்க வச்சிருக்கிற ரெஸ்டாரண்ட் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதுனால டிவி காரங்களாம் வந்து பேட்டி எடுத்துட்டு இருக்க, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய பொண்ணு தான், அவளோட பேரு ஹீர் அப்படின்னு அவங்க அங்கிளும் அங்க ரொம்ப பெருமையா பேட்டி கொடுத்துட்டு இருக்காருங்க. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினை காமிக்க, அவங்க கிராமத்துல அவங்க குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி வேகமா குதிரையில எங்க தெரியுமா போவாங்க, உங்க சொந்தக்கார பையன் ஒருத்தன் ஸ்கூலுக்கு லஞ்ச விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த ஸ்கூல் பஸ்ஸை விரட்டி பிடிச்சி அந்த லஞ்ச் பாக்ஸ் அவங்க கிட்ட கொடுப்பாங்க. இது பத்தாதுன்ட்டு இப்ப ஹீரோயினுக்கு இன்னொரு அங்கிள் இருப்பாரு. அதாவது முன்ன ஒரு அங்கிள் சொன்ன பாத்தீங்களா, அவரோட தம்பி. அவரு ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சிருக்க, அங்க சில கார்களுக்கு ரிப்பேர் பண்ற வேலையையும் நம்ம ஹீரோயின் பாப்பாங்க. ஆனா அவங்களுடைய முழு நேர தொழிலோ பிரீத்தோ அப்படின்ற மாதிரி இவங்களுடைய பஞ்சாபி தாபாக்கு ஒரு செஃப்பா இருந்து சமைக்கிறது தாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்லைங்க. ரெண்டு பேருமே ஒரு விபத்துல போய் சேர்ந்திருப்பாங்க. இப்ப அவங்க அம்மாவுடைய நினைவாதான் பிரீத்தோ அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுடைய பேர்லயே இப்ப இந்த ரெஸ்டாரண்ட்டை வச்சிருக்க. ஹீரோயினுக்கு ரெண்டு அங்கிள் இருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோயினுடைய அம்மாவுடைய ரெண்டு அண்ணன்கள். இப்ப தான் தங்கச்சி பொண்ண தான் பொண்ணு மாதிரி பார்த்து அவங்க வளர்ப்பாங்க. அப்படி ஒரு வேலையில தான் ஒரு வெள்ளைக்காரங்க, அதாவது லண்டன்ல இருந்து இவங்களுடைய ஹோட்டலுக்கு சாப்பிட வராங்க. அப்படி அந்த வெள்ளைக்காரியோடைய பேரு சோஃபியா. அவங்க கூட ஒரு இந்தியனும் வந்திருக்காங்க. இப்போ ஹீரோயினுடைய அங்கிள்ஸும், இந்த டைம்ல வந்திருக்கீங்களே, இது அன்டைம், ஈவினிங்க்கு மேல வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் நீங்க வாங்கி சாப்பிடலான்ற மாதிரி சொல்ல, இல்ல நாங்க இந்தியா முழுக்க பயணிச்சுட்டு இருக்கோம், லண்டன்ல நாங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கோம், இந்தியால ஒரு பெஸ்ட் செஃப் நாங்க செலக்ட் பண்றதுக்கு தான் ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லயும் போய் சாப்பிடுறோம், நீங்க உங்களுடைய பெஸ்ட் டிஷ்ஷை எங்களுக்கு சமைச்சு கொண்டு வாங்கன்ற மாதிரி சொல்ல, உடனடியா அங்க ஹீரோயினை கூப்பிடுறாங்க. அவங்க பன்னீர் வச்சு அங்க ஒரு கிரேவி பண்ண, அப்படி ஒரு மஷ்ரூம் பிரியாணியும் பண்ணி அந்த இடத்துல சர்வ் பண்ணவும் செய்யறாங்க. அதையுமே அந்த வெள்ளைக்காரியும் அவங்க கூட இருக்கிற அந்த லேடியும் சாப்பிட்டு பார்த்து மெய் மறந்து போறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீர் வந்துருதுங்க. இதுல சிக்கன் மட்டன் எதனா சேர்த்திருக்கீங்களா? இல்ல எல்லாமே வெஜ் தான். எது வெஜ்ல எவ்வளவு சுவையா சமைக்க முடியுமா? மேடம், எங்களுக்கு நீங்க தான் வேணும். லண்டன்ல இதே மாதிரி ரெஸ்டாரண்ட் நாங்க வச்சிருக்கோம், அதை கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு பாக்குறோம், நீங்க ஏன் அங்க வந்து ஒரு செஃப்பா சேரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க, அங்க ஹீரோயினுடைய ரெண்டு மாமாக்களும் முகத்தை மாத்துறாங்க, கண்ணு கலங்குறாங்க. எங்களோட பொண்ணை நாங்க எங்கேயுமே அனுப்ப மாட்டோம், சின்ன வயசுல இருந்து அவ இங்கதான் வளர்றா, எங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்டே போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு எதுக்கு பிரீத்தோன்னு ஒரு பேர் வச்சிருக்கீங்கன்ற மாதிரி அந்த வெள்ளைக்காரி கேட்க, ஹீரோயினும் அது என் அம்மாவுடைய பேரு, அவங்க ஞாபகமா வச்சிருக்கன்னு சொல்ல, சரி ஒரு டீல் போட்டுப்போம், நீங்க செஃப்பா இருக்கிற வரைக்கும் அங்க லண்டன்ல இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உங்க அம்மாவுடைய பேர்லயே, அதாவது இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய பிரான்ச்சைஸியே நம்ம அங்க ஓபன் பண்ணிக்கலாம், நீங்க அங்க வந்து சமைச்சு கொடுங்க, அப்படி அந்த ரெஸ்டாரண்ட்டை உயர்த்தி காட்டுங்க, உங்களுக்கு லட்சத்துல சம்பளம் கொடுக்கறேன், பங்களால தங்க வைக்கிறேன், காசுன்னு பாக்காதீங்க, அங்க உங்க அம்மாவுடைய புகழும் பயங்கரமா பரவும் அப்படின்ற ஒரு டீலையும் சொல்ல, அது நம்ம ஹீரோயினையும் யோசிக்க வைக்குது. பரவாயில்ல, பஞ்சாப்ல மட்டுமே இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட் இப்போ லண்டன் வரைக்கும் போச்சுன்னா பரவாயில்லையே, அதுவும் நம்ம அம்மாவோட பேர்லயே பிரான்ச்சைஸுக்கு இவங்க கேக்குறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு அந்த டீலுக்கும் ஓகேன்னு சொல்ல, இப்போ அடுத்த நாளுமே தன்னுடைய மாமாக்கள் ரெண்டு பேருக்குமே நம்ம ஹீரோயின் மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எம்மா, நம்மளோட பிரான்ச்சைஸ் ஓபன் பண்றதுக்காக லண்டன் வரைக்கும் நீ போற, செஃப்பாவும் வேலை பார்க்க போற, 3 மாசம் தங்க போற, அந்த 3 மாசம் அந்த லண்டன்காரங்க எதனா பண்ணி நான் லவ் பண்ணும் இது பண்ணணும்லாம் பேசுவானுங்க, நீ எதையுமே நம்ப கூடாது, உனக்கு இந்த பஞ்சாப் பண்ணலதான் கல்யாணம் நடக்கும், நீ பாதுகாப்பா இருக்கணும், மாமாக்களுக்கு அப்பப்போ கால் பண்ணணும் அப்படின்னு நிறைய கண்டிஷன் எல்லாம் போட்டுதான் நம்ம ஹீரோயினை அங்க இருந்து லண்டனுக்கு அனுப்புறாங்க. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினும் லண்டனுக்கு வந்து இறங்க, வந்த உடனே அவங்க மாமாக்கள் ரெண்டு பேருக்குமே வீடியோ கால் பண்றாங்க. சரிமா, நாங்க வீடியோ கால்லிக்கே இருக்கோம், பிக்கப் பண்றதுக்கு யாரு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ மாமா, நீங்க போனை கட் பண்ணாதான் பிக்கப் பண்ண வந்தவருக்கு நான் கால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோ போனை கட் பண்ணிட்டு அங்க மிக்கி அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு கால் பண்றாங்க. இந்த மிக்கி யாருன்னா, அந்த லண்டன்ல ஒரு ஹோட்டல் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா,
பாத்தீங்களா அந்த ஹோட்டல்காரரோட பையங்க. ஓ வந்துட்டீங்களா, கொஞ்ச நேரத்துல நான் உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் அங்க பார்க்கிங்ல வெயிட் பண்ண சொல்றாரு. ஹீரோயினும் ரொம்ப நேரம் அந்த பார்க்கிங்ல வெயிட் பண்ண அவர் வந்த பாடு இல்ல. அதே பார்க்கிங்ல ஒரு இந்தியா பையன் நின்னுட்டு இருக்காங்க. அவனோட கார் வேற ரிப்பேர் ஆயிருக்கு. அதையுமே ஹீரோயின் பாக்குறாங்க. பரவாயில்ல நம்ம ஊருக்காரனா இருக்கான்னு சொல்லி ஹீரோயினுக்கு தான் அவங்க மாமாவோட கடையில வேலை பார்த்து அனுபவம் இருக்குமே, அப்படி அந்த காரையும் ரிப்பேர் பண்ணி கொடுக்க சோ அதுல அந்த பையன் ரொம்பவுமே இம்ப்ரெஸ் ஆகுறான். இவன் தாங்க நம்ம படத்துடைய ஹீரோ. இவரோட பேரு ரோஹன். ஹே ஹீர், நான் வேணா உங்களை லண்டன்ல எங்க டிராப் பண்ணணும்னு சொல்லுங்க, அங்க டிராப் பண்ணிட்டேன்ற மாதிரி கேட்க, இல்ல என்ன பிக்கப் பண்றதுக்காக மிக்கின்னு ஒருத்தர் வருவாரு அப்படின்ற மாதிரி ஹீர் சொல்றாங்க. சரி கால் பண்ணி பாருங்க, வரலன்னா நான் டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ அவங்களும் கால் பண்ணி பார்த்தா அந்த மிக்கி இன்னும் ஒரு பப்ல டான்ஸ் ஆடிக்கிட்டும் குடிச்சுக்கிட்டும் இருக்காங்க. வந்துட்டு தான் இருக்குன்ற மாதிரி போய் சொல்றான். இங்க வரத்துக்கு லேட் ஆகணும், இங்க ரோஹன் ஒருத்தர் வந்திருக்காரு, நான் அவரு கூட வந்து இறங்கிடவான்னு கேட்க, சரி அப்ப இந்த பப்புக்கு வந்துருங்க, இங்க இருந்து நான் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் சொல்லி அந்த பப்புடைய அந்த மிக்கி கொடுக்கறான். இப்ப ஹீரோயினோ நம்ம ஹீரோவோட சேர்ந்துகிட்டோம் அந்த பப்புக்கு வந்து சேர ஏர்போர்ட்ல இருந்து ஊருக்குள்ள வரத்துக்குள்ள ராத்திரி வேற ஆயிடுதுங்க. இப்ப அந்த பப்புக்குள்ள வேற பயங்கர கலவரம், போலீஸ்காரங்க வேற ரைடுக்கு வந்துடுறாங்க. அந்த மிக்கி இருக்கான் பாத்தீங்களா, அவன் அங்க இருந்து தப்பிக்க இப்ப அந்த மிக்கிய பார்க்க வந்த ஹீரோவும் ஹீரோயினும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரையுமே ஒரு செல்லுல தூக்கிட்டு போயும் வைக்க, அந்த செல்லுக்குள்ளேயும் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அவங்கள பத்தி பேசி ஒரு நல்ல நண்பர்களா மாறுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க நம்ம ஹீரோயின் குடிக்கல அப்படின்ற மாதிரியும் ரிப்போர்ட் வர, அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களும் ரிலீஸ் பண்றன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க இப்ப வெளியே வந்து பார்த்தா இந்தியால இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அந்த வெள்ளக்கார லேடி இருக்காங்கல்ல சோஃபியா, அவங்களுமே வந்து ரொம்ப சாரி என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் ஏர்போர்ட்டுக்கு வர வேண்டியது, அந்த பொறுப்பை என் பையன் கிட்ட ஒப்படைச்சேன், அவன் இப்படி சொதப்பிட்டான், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயினும் அதோ ரோஹன் ஒருத்தன் இருக்கான்ல அவன் தான் என்ன காப்பாத்துறான், பரவாயில்ல நான் சேஃப் தான், போலாமான்னு சொல்லிட்டோம் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்பதான் ரோஹனும் இப்படியே ஹீரோயினை மிஸ் பண்ண கூடாது, லண்டன்ல எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, இங்க ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கோம், முடிஞ்சா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லி விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டோம் அங்க இருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணா இப்போ ஒரு பெரிய பங்களாவை காமிக்க, அங்கதாங்க அந்த வெள்ளக்கார லேடி தங்குறாங்க போல. அப்படி அந்த இடத்துலயும் நம்ம ஹீரோயின் வராங்க. நீங்க இங்கதான் தங்க போறீங்கன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கும் ஒரே அதிர்ச்சி. இப்போ அதே பங்களால இப்ப இந்த ஹோட்டலுடைய ஓனரா இருக்கிற, அதாவது அந்த வெள்ளக்காரியோடைய ஹஸ்பண்ட காமிக்கிறாங்க. அவருடைய பேரு டிஜேங்க. அவரு ஒரு இந்தியாக்காரர் தான். அவர்கிட்டயும் நீங்க சொன்ன மாதிரியே இந்தியாவுக்கு போய் அந்த ஹீரை கூட்டிட்டு வந்துட்டேன்ற மாதிரி சொல்ல, இப்போ அவருமே பால்கனில இருந்து நம்ம ஹீரை குறுகுறுன்னு பாக்குறாரு. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி இருக்கும் போல இருக்குங்க. அது என்னன்னு பின்னாடி பாப்போம். இன்னொரு வேலையில கொஞ்ச நேரத்துல அந்த மிக்கி இருக்கான் பாத்தீங்களா, அந்த வெள்ளக்காரியோட பையன், அவனுமே குடிச்சிட்டு வீட்டுக்கு வர மாதிரி காமிக்க, இப்போ ஹீரோயினும் அவங்களுடைய ரூமுக்கு வராங்க. அப்படியே ரூமுக்குள்ளலாம் சுத்தி பாக்குறாங்க. அவ்வளவு பந்தாவா இருக்குங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹோட்டலுக்கு போலாமான்னு கேட்டுட்டு அந்த ஹோட்டலுக்கும் வர, இந்தியன் ஸ்பைஸ் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஹோட்டலுடைய பேரு. இப்ப அந்த ஹோட்டலுக்குள்ள வந்தா அந்த ஹோட்டல் ஓனர் டிஜே இருக்காரு பாத்தீங்களா, அவரும் அப்படியே விநாயகருக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க, அங்கேயும் ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. இவரு தான் ஹோட்டல் ஓனர், இவர்கிட்ட தான் நீங்க வேலை பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினும் சாமி கும்பிடுறாங்க. இப்ப அந்த ஹோட்டல் ஓனரும் ஹீரோயின் கிட்ட வந்து, நம்ம ஹோட்டலுக்கு வழக்கமா ஒரு 15 பேர்ல இருந்து 25 பேர் தான் வராங்க, இதை வச்சுக்கிட்டு ஹோட்டலையும் எங்களால சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியல, ஒரு காலத்துல இந்த ஹோட்டலுக்கு நிறைய கூட்டம் வந்தது, அதெல்லாம் இப்ப கம்மியாயிடுச்சு, நீ நல்லா சமைப்பன்ற மாதிரி என் பொண்டாட்டி என்கிட்ட சொன்னா, உன் சமையலுடைய ஸ்கில்ல எனக்கு காட்டு, நீ எதை ஃபேவரட்டா சாப்பிடுவியோ அதை எனக்கு சமைச்சு கொடுன்ற மாதிரி சொல்ல, இந்த ஹீரோயின் ரொம்ப சிம்பிளா ஒரு டீ போட்டு கொடுக்குறாங்க. ஆனா அப்படி ஒரு டீயை இந்த டிஜே அதுக்கு முன்னாடி குடிச்சதில்ல. அவரும் இம்ப்ரெஸ் ஆகுறாரு. உன்னை நம்பிதான் இந்த ஹோட்டலை உன் பொறுப்புக்கு ஒப்படைக்கிறேன், இதை உயர்த்தி நீ தான் காட்டணும்னு சொல்லியும் ஹீரோயினை வேலை பார்க்க சொல்ல, அதே வேலையில அங்க நம்ம ஹீரோ வராரு. ஹீரோயினை தேடிதாங்க. ஹலோ சார், இங்க ஹீரோ இருக்காங்களான்னு கேட்க, முதல் நாள்லயே அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஒருத்தன் வந்துட்டானான்ற மாதிரி இவரும் முறைக்க, அப்பதான் ஹீரை இந்த பையன் தான் காப்பாத்தனான்ற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் இந்த பையனும் அந்த ஹோட்டல்ல ஜாலியா பேசுறது, அப்பப்ப நம்ம ஹீரோ வந்து பாக்குறதுன்ற மாதிரி ஒரு நல்ல நண்பனா நம்ம ஹீரோயினோட சேர்ந்து பழக ஆரம்பிக்கிறான். அப்படிதான் நம்ம ஹீரோ ஒரு நாள், என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மாலாம் இல்ல, அவ கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கா, லண்டன்காரி தான், அவளோட பேரு ஒலிவியா, அந்த கல்யாணத்துக்கு அந்த பொண்ணுக்கு துணையா நம்ம போலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. இப்ப ஹீரோமே யோசிச்சு பார்த்துட்டு போலாமே அப்படின்ற மாதிரி சம்மதிக்க, இப்போ ராத்திரி நம்ம ஹீரோ அவங்களுடைய ரூம்ல தூங்கிட்டு இருக்கும் போது வெளியே ஒரு சத்தம் கேக்குதுங்க. என்னன்னு கீழே எட்டி பார்த்தா அந்த ஹோட்டல் ஓனர் டிஜே இருக்காரு பாத்தீங்களா, அவர் பையனோட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த டிஜேவோட பையன் மிக்கி எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி அப்பாவோட கிரெடிட் கார்டெல்லாம் செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு அடங்காம சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவனுக்கு முக்கியமா அவங்க அப்பா டிஜேவை பிடிக்கவே பிடிக்காது. தினந்தோறும் அவங்க வீட்டுல சண்டை தாங்க. இதையுமே நம்ம ஹீரோயின் எல்லாம் பார்த்துட்டு, என்ன இந்த ஊர்ல வளர்ற பசங்களாம் அப்பாவையே மதிக்க மாட்டாங்க, நம்ம நாட்டுல
எல்லாம் அப்படி இல்லப்பா அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினையும் நம்ம ஹீரோ அந்த ஒலிவாவுடைய வெட்டிங்குக்கு கூட்டிட்டு போக அங்கேயுமே நம்ம ஹீரோயின் அந்த ஒலிவாவுக்கு துணையா அப்படியே கூட நடந்து வராங்க. அப்படி அந்த திருமணத்திலையும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி முக்கியமா நம்ம ஹீரோயினோட கை பக்குவத்துல சமையலெல்லாம் பண்ணி அங்க இருக்கிறவங்களெல்லாம் சாப்பிட வச்சு எல்லாருக்கும் இந்தியன் ஃபுட்டோடைய மகிமைய பத்தியும் சொல்றாங்க. நாளளவுல நம்ம ஹீரோயின் அந்த ஹோட்டல்ல சமைக்க வெறும் 15 பேர் மட்டுமே வந்துட்டு இருந்த அந்த ஹோட்டலுக்கு இப்போ 100 பேர் வரைக்கும் வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுடைய எய்மே ஒரு நாளைக்கு 200 கஸ்டமர்ஸ் ஆச்சு இந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடணும், வெயிட் பண்ணி சாப்பிட்டு போற அளவுக்கு இந்த ஹோட்டலை உயர்த்தி காமிக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஆசைப்படுவாங்க. ஒரு நாள் ஹீர் கிட்டையும் இந்த டிஜே இருக்கார்ல ஹோட்டல் ஓனர், இந்த சமையலெல்லாம் நீ எப்படிமா கத்துக்கிட்டேன்ற மாதிரி கேட்க, இல்ல எங்க அம்மா மூலியமா தான். ஓ உங்க அம்மா தான் கத்து கொடுத்தாளா? இல்ல அங்கிள், எங்க அம்மா நான் சின்ன வயசுல அதாவது நான் பிறக்கும் போதே போய் சேர்ந்துட்டாங்க. அப்படியாமா, உனக்கு அப்பா இல்லையா? அப்பா நான் அம்மா வயித்துல இருக்கும் போதே போய் சேர்ந்துட்டாரு. எங்க மாமாக்கள் தான் என்ன வளர்த்தாங்க. எங்க அம்மா எழுதி வச்ச குறிப்பை பார்த்து தான் நான் சமையலெல்லாம் கத்துக்கிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. நீ உங்க அப்பாவை மிஸ் பண்ணதே இல்லையான்னு அந்த டீச்சர் கேட்கும் போதோ, ஏன் பண்ணதில்ல, பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங், ஸ்கூல் படிக்கும் போதோ காலேஜ் படிக்கும் போதோ ஒவ்வொரு நாளும் மிஸ் பண்ணியிருக்கேன். யாரு தான் அப்பாவை மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டோம் அவங்க அங்கிருந்து போக. இதை கேட்கும் போது டிஜேவோட கண்ணும் கலங்குற மாதிரி காட்டுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுல இருக்கிற ஒரு போட்டோவை பாக்குறாங்க. அது அந்த ஒலிவாவுடைய போட்டோ. ஒலிவா யாரு? இப்போ ஒரு வெள்ளக்கார பொண்ணுக்கு திருமணம் நடந்திருக்குமே அந்த பொண்ணோட போட்டோங்க. இந்த போட்டோ எப்படி இங்க இருக்குன்னு கேட்க, இந்த பொண்ணு உனக்கு தெரியுமாமான்ற மாதிரி இந்த டிஜே கேட்க, நேத்து தான் இவங்களுக்கு கல்யாணம் நடந்தது, நான் தான் அவங்க கூட தொண பொண்ணா போய் நின்னனே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க அந்த டிஜேக்கும் தூக்கி வாரி போடுது. என்னம்மா சொல்ற, தொண பொண்ணா நின்னியா? அது எங்களோட பொண்ணுமா, அவளுக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சான்ற மாதிரி பீதி ஆகுறாங்க. அப்பதான் தனக்கும் தன்னோட பொண்ணுக்கும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சண்டை நடந்தது. அதுல அவ இந்த வீட்டை விட்டே போயிட்டா. ஆனா இப்போ எங்க கிட்டயே சொல்லாம திருமணம் பண்ணிப்பான்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல. அவ அப்ப காதலிக்கிறேன்னு சொன்னா அதுக்கு நாங்க சம்மதம் தெரிவிக்கல, அதான் சண்டைன்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப அடுத்த நாளுமே இந்த டிஜே நம்ம ஹீரோயினை அந்த லண்டன்ல இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு கூட்டிட்டு போக அங்கேயுமே ரோட்ல பாட்டு பாடிட்டு இருக்கிற ஒருத்தரை காமிக்கிறாங்க. தோ இவனை தானே என்னோட பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்க, ஆமான்ற மாதிரி சொல்ல தெருவுல பாட்டு பாடி பிச்சை எடுக்கிறான். இவனுக்கெல்லாம் என் பொண்ணு வேணுமான்ற மாதிரி கேட்க, அப்பதான் அதே ரோட்ல உண்மையாலேயே பிச்சை எடுக்கிற ஒருத்தரை ஹீரோயின் காட்டுறாங்க. அவருக்கு கை கால்லாம் நல்லா இருக்கு, ஆனா அவரு பிச்சை எடுக்கிறாரு. ஆனா இவர் அப்படி இல்ல, அவருக்குள்ள இருக்கிற திறமைய ரோட்டை ஒரு ஸ்டேஜா யூஸ் பண்ணிக்கிட்டு அங்க தெரிவிக்கிறாரு. லைக் நம்மளுடைய திறமைய நம்ம எப்படி ஒரு ஹோட்டல் போட்டு சமைச்சு அதை மக்களுக்கு கொடுத்து அதுல காசு வாங்குறோமோ அதே மாதிரிதான் இதுவும் அப்படின்ற மாதிரியும் புரிய வைக்கிறாங்க. இதுல இந்த டிஜேவும் மனசு மாறி அங்க ஸ்கேன் பண்ணி கூட காசு போடலான்ற மாதிரி இருக்குங்க. அந்த ஸ்கேனரும் பண்ணி இவரும் தன்னோட மாப்பிளைக்கு கொஞ்சம் காசு போட்டு விடுற மாதிரி காட்டுறாங்க. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் அவங்களோட ஹோட்டலுக்கு வரும்போதோ அவங்களோட லட்சியத்தை அவங்க அச்சீவ் பண்றாங்க. அதாவது 200 கஸ்டமர்ஸ் இப்ப அந்த ஹோட்டலுக்கும் வராங்க. அந்த ஓனர் டிஜேக்கும் தெரிய வர அவரும் பயங்கர ப்ரௌடா ஃபீல் பண்றாருங்க. அப்ப உடனடியா இந்த ஹோட்டலை உங்க அம்மாவுடைய பிரான்சைஸ் நேம்ல மாத்திடலான்ற மாதிரியும் சொல்ல, இந்த சந்தோஷமான விஷயத்த ஹீரோமே தன்னோட மாமாக்களுக்கு வீடியோ கால் பண்ணி சொல்றாங்க. நாளைக்கு இந்த ஹோட்டலுக்கு பிரீத்தோ அப்படின்ற மாதிரி நம்ம அம்மாவுடைய பேரை வைக்க போறோன்ற மாதிரியோ சொல்ல, கட் பண்ண அடுத்த நாளும் வருதுங்க. அப்படி பிரீத்தோ அப்படின்ற போர்டெல்லாம் மாத்தி நம்ம ஹீரோயினோட அம்மாவுடைய போட்டோவை பேனரா வச்சு அங்க சும்மா பட்டைய கலப்ப. அப்படி அந்த ஓப்பனிங் டேக்குமே நம்ம டிஜேவும் அவரோட வெள்ளக்கார மனைவியும் வராங்க. அதே வேலையில ஹீரோயினுக்கு உதவியா ஹீரோ தான் அங்க எல்லா வேலைகளும் பாக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸா அவருடைய 2 மாமாக்களும் ஊர்ல இருந்து வராங்க. அதான் அந்த ஹோட்டல்ல இருக்கிற ஒரு இந்தியன் லேடியும் பார்த்து ஷாக்காவ, என்ன கெட்டப்பெல்லாம் மாத்தி வந்திருக்கீங்க, உங்க பொண்ணுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறீங்களான்ற மாதிரியும் அங்க கேக்குறாங்க. அப்பதான் அந்த ஹோட்டலுக்கு நம்ம டிஜே வரதையும் ஹீரோயினுடைய 2 மாமாக்கள் பாக்குறாங்க. இது நீயா? நீ இன்னும் உசுரோட தான் இருக்கியா? நீ எதுக்கு இந்த ஹோட்டல் பக்கம் வந்தன்ற மாதிரி அந்த டிஜே கிட்ட கேட்க வர, இந்த ஹோட்டலே என்னுடையதுதான் அப்படின்ற மாதிரி அந்த டிஜே சொல்றாரு. அப்பதாங்க அங்க ஒரு ட்விஸ்டா சொல்றாங்க. இந்த ஹோட்டல் ஓனர் டிஜே வேற யாரும் இல்ல, அவருதான் நம்ம ஹீரோயினுடைய அப்பாங்க. இப்ப பிரீத்தோன்ற ஹீரோயினோட அம்மா பேர்ல தானே ஹோட்டல் இருக்கும், அதுதான் இந்த டிஜே உடைய முதல் மனைவி. ஏண்டா எங்களோட தங்கச்சிக்கு துரோகம் பண்ணிட்டு தங்கச்சியை விட்டு போனதுனால என் தங்கச்சி போய் சேர்ந்துட்டாடா, உங்க குடும்பத்தையே அழிச்சிட்டு இப்ப மறுபடியும் பொண்ணு பாசம் கேக்குதா உனக்கு? இப்படி ஏமாத்தி தான் இங்க அவளை கூட்டிட்டு வந்தியா? இப்பயே எங்க பொண்ணை கூப்பிட்டுட்டு நாங்க பஞ்சாபுக்கே கிளம்புறோன்ற மாதிரி அந்த 2 மாமாக்களும் சண்டை போட, பதிலுக்கு அந்த டிஜேவும், நீங்க மொத்தம் ஹீரை ஏமாத்தலையா, நான் போய் சேர்ந்துட்டேன், நீ அனாதரும் சொல்லி தானே அவளை வளர்த்திருக்கீங்க, அந்த விஷயம் நான் ஹீர் கிட்ட சொன்னா அவ உங்க மேலேயும் கோவப்படுவா, அதை நான் சொல்லவான்ற மாதிரி கேக்குறாங்க. இதை எல்லாத்தையும் அங்க இருக்க ஹீரோவுமே கவனிக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரத்தையே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வர மாமாக்களை பார்த்ததும் சந்தோஷப்படுறாங்க. மாமா வந்துட்டீங்களான்னு சொல்லி ரோட கிராஸ் பண்ண வர அப்பா அவங்கள ஒரு வண்டி இடிக்கிற மாதிரி வந்துருதுங்க. ஆனா அந்த வண்டியில இருந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்திட்டு இந்த டிஜேவோட மனைவி அந்த வெள்ளக்காரி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அந்த வண்டியில போய் விழுந்துடுறாங்க. கட் பண்ணா இப்ப
இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து ஹீரோமே அழுதுகிட்டு இருக்க அந்த டாக்டருமே வெளியே வந்து எதுவா இருந்தாலும் 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ சமாதானப்படுத்துறதுக்காக அவங்களோட அப்பாவான இந்த டிஜேவும் பக்கத்துல வர, ஆனா அவரை தள்ளி விட்டுட்டு அந்த மாமாக்கள் சமாதானப்படுத்துறாங்க. அப்பதான் நம்ம டிஜேவோட மனைவி தான் அங்க சீரியஸா கிடக்காங்கன்ற மாதிரி இந்த மாமாக்கள் 2 பேருக்கும் தெரியுது. அட பாவி, என் தங்கச்சிய கழட்டி விட்டுட்டு நீ குடும்பத்தோட இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கியான்ற மாதிரி அதுவும் தெரிஞ்சு இன்னும் டென்ஷன் ஆகுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இந்த டிஜே அவரோட வீட்டுக்கு வர நம்ம ஹீரோயினும் அதே வீட்டுல இருக்க. இப்ப டிஜேக்கு சில கடன் பிரச்சனைகள் வருது. அதாவது அவர் கிரெடிட் கார்டோடைய பில்லெல்லாம் ஏறி கிடக்கு. அந்த கடனை அடைக்க முடியாதனால அவருடைய ஹோட்டலான இந்த பிரீத்த ஹோட்டல் இருக்கு பாத்தீங்களா, அதை அவரு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடுறாரு. அப்படி இவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு அவரோட பையன் அந்த மிக்கி தாங்க காரணம். இப்ப அவருமே 1 மாசம் டைம் கேக்குறாரு. அங்க நம்ம ஹீரோயினையும் கூப்பிட்டு இந்த 1 மாசத்துல உங்களோட கடனை நான் அடைக்கலனா இந்த ஹோட்டலை நீங்களே எடுத்துக்கோங்க. அப்படி இந்த 1 மாசம் இந்த ஹோட்டல் முழு கண்ட்ரோலும் இந்த பொண்ணு கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு அந்த ஹோட்டலையும் நம்ம ஹீரோயினுடைய பேர்ல இந்த டிஜே எழுதி வைக்க, இதையுமே அவங்க பையன் மிக்கிக்கு பயங்கர எரிச்சலை கொடுக்குது. இப்ப கொஞ்ச நேரத்துல டாக்டர் கிட்ட இருந்து போன் கால் வருதுங்க. அதாவது நம்ம ஹீரோயினை காப்பாத்தின அந்த வெள்ளக்காரி இருக்காங்கல்ல, அவங்க பொழைச்சிட்டாங்களாம். ஆனா அவங்க ஒரு அட்டாக்ல இருக்கிறதாகவும் அவங்களால இதுக்கப்புறம் பேச முடியாதுன்ற மாதிரியும் சொல்றாங்க. என்னதான் கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் பொழைச்சிட்டாங்கன்ற மாதிரி ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. இப்போ ஹீரோயினோட மாமக்கள் 2 பேருமே அப்ப சரி நம்ம பஞ்சாபுக்கு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயினும் நான் இந்த லண்டன்ல வந்து இந்த ஹோட்டலை உயர்த்தணும்னு பார்த்தேன், அது இப்போ பிரச்சனையில இருக்கு, 1 மாசம் இங்க தங்கி அந்த பிரச்சனையை முடிச்சிட்டு தான் வருவேன்ற மாதிரியும் சொல்றாங்க. இன்னும் ஹீரோயினுக்கு இந்த டிஜே தான் அவங்க அப்பான்ற மாதிரி விஷயம் தெரியாதுங்க. இன்னொரு பக்கம் அந்த கடன் வாங்கினவங்களும் இந்த ஹோட்டலை வந்து அடிச்சு நொறுக்க இதுல ஹீரோயின் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து நம்ம ஹீரோவோடையும் அவங்க மாமாக்களோடையும் தான் அப்பாவோடையும் சேர்ந்து இவங்க தெரு தெருவா இவங்க ஹோட்டலோடைய பிரான்ச்சைஸ் கடை அப்படின்ற மாதிரி போடுறாங்க. அப்படி இங்கிலாந்து முழுக்க இருக்கிற எல்லாருக்குமே அவங்க ஹோட்டலோடைய ஃபுட்டை கொடுத்து இந்தியாவுடைய மகிமையை பத்தியும் சொல்லி அவங்க எல்லாருக்கும் இந்தியாவுடைய ரியல் டேஸ்ட்னா என்ன அப்படின்ற மாதிரியும் காட்டுறாங்க. அப்படி ஒரு டைம்ல தான் ஹீரோயினுக்கு இன்னும் 25 லட்சம் தேவைப்படுதுங்க அந்த கடனை அடைக்கிறதுக்கு. அப்பதான் அவங்க ஒரு நோட்டீஸை பார்க்க, ஒரு குதிரை போட்டி இருக்கு, அந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு 25 லட்சம் கிடைக்கும்ன்ற மாதிரியும் போட்டிருக்கு. எப்படின்னா இந்த போட்டியில கலந்து நம்ம ஜெயிச்சாகணும்ன்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அதுக்காக அவங்க ஹார்ஸ் ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆல்ரெடி ஹீரோயின் அவங்க கிராமத்திலேயே குதிரை ஓட்டினவங்க தானே, அதனால அவங்களுக்கு நல்லாவே ட்ரைனிங் இருக்குங்க. இப்போ அந்த போட்டியில ஹீரோயின் நல்லபடியா ஜெயிக்கணும்னு சொல்லி நம்ம டிஜே இருக்காருல, அவரும் தான் பொண்ணுக்கு ஆசையா ஒரு கடிகாரத்தை போட்டு விட, அப்பா தான் ஆசையா கொடுக்குறாருன்னு தெரியாமையே அவங்க வாங்கிக்கிட்டு தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு போறாங்க. ஒரு வேளையில ஹீரோயினுடைய 2 மாமாக்கள் கிட்டையும் அங்க இருக்கிற ஒரு இந்தியன் லேடியும் உங்களுக்கு என்ன வன்மம், எதுக்காக இந்த ஹீரோ அவங்க அப்பா டிஜேவோட சேர விட மாட்டீங்க, ஏன் அந்த டிஜே மேல எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் அவங்களும் பயங்கரமா காண்டாகி உங்களுக்கு அந்த டிஜேவை பத்தி தெரியாது, 25 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது எங்க தங்கச்சி இப்போ முழுகாம இருந்தா, இப்போ இந்த டிஜே கனடால வேலை பார்த்துட்டு இருந்தா, தங்கச்சி முழுகாம இருந்ததுனால இந்தியால பஞ்சாப்ல நாங்க தான் எங்க தங்கச்சியா பாத்துக்கிட்டோம். கனடால இருந்து போன் கால் வந்தது. அதிலேயுமே ஒருத்தன், சார் உங்களோட மாப்பிள்ளை இந்த டிஜே உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அவரு கனடால இருக்கிற ஒரு லேடிய லவ் பண்ணி அந்த லேடியோட ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டு அந்த லேடியோடைய ஹஸ்பண்ட போட்டு தள்ளி இப்ப ஜெயிலுக்கு போயிட்டாரு, அவர் ஜெயிலுக்குள்ளதான் இருக்காருன்ற மாதிரி சொன்னா. நாங்களும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டோம். இந்த விஷயம் பக்கத்துல இருக்கிற எங்க தங்கச்சியும் கேள்விப்பட்ட உடனே எனக்கு என் கணவர் துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லி அங்கேயே மயங்கி விழுந்துட்டான். அதுக்கப்புறம் அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணும். அங்க அவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்தது. ஆனா அவளை காப்பாற்ற முடியலன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. தான் கணவர் தனக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்றத நினைச்சேதான் அவ எங்களை விட்டு போயிருக்கா. அதுக்கப்புறத்துல இருந்து இந்த ஹீரை எங்களோட உலகமா எங்களோட குழந்தையா தான் நாங்க 2 பேரும் வளர்த்தோம். அவளை ஏன் இந்த ஹீரை வளர்க்கணும்னு சொல்லி நாங்க கல்யாணம் கூட பண்ணிக்கலன்ற மாதிரியும் அந்த 2 மாமாக்களும் கண்கலங்கி சொல்லிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் அந்த பக்கமா வர நம்ம ஹீர் கேட்டுறாங்க. உங்களுக்கு வருது பாருங்க கோவம், இப்ப நம்மளை ஏமாத்தி தான் இங்க கூட்டிட்டு வந்தாங்களா, இதுதான் நம்ம பிறந்த கதையா, இப்ப இந்த டிஜே தான் நம்மளோட அப்பாவா அப்படின்ற மாதிரி இந்த டிஜேவை மொத்தமா வெறுக்க செய்யறாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, கடைசியா அந்த குதிரை பந்தயத்துல மட்டும் கலந்துக்கிட்டு கொடுத்த வாக்கா காப்பாத்தினோன்னு சொல்லியும் அந்த பந்தயத்துல கலந்துக்கலான்னு போக, அவங்க கொடுக்குற அந்த குளுக்கோஸ்ல வேற அந்த டிஜேவுடைய பையன் அந்த விக்கி இருக்கான்ல, வேணுமுனே மயக்க மாத்திரைய கலந்து விட்டுறான். அதை வேற குடிச்சிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் அங்க அவங்களோட டைமுக்காக உக்காந்துட்டு இருக்க. அப்பதான் ஹீரோயின் பக்கத்துல அவங்க அப்பா டிஜே வராரு. என்னம்மா எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டியா, நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணிடுவியான்ற மாதிரி பாசமா கேட்க வர, இந்த மாதிரி பாசமா பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, இன்னையோட உங்க ஹோட்டலுக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பெல்லாம் முடிச்சுக்கிட்டு இந்த போட்டியில ஆடி முடிச்சுட்டு நான் கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, ஏமா இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுறன்ற மாதிரி கேட்டதுக்கு, எனக்கு எல்லாம் தெரியும்பா, நீங்க தான் என் அப்பானும் தெரியும், எங்க அம்மா எதனால போய் சேர்ந்தாங்கன்னு தெரியும் மாதிரியும் கோவப்படுறாங்க. அங்க டிஜேவுமே ஒரு உண்மையை சொல்ல வர, ஆனா அது கேட்கறதுக்கு ஹீரோயின் ரெடியா இல்ல. நீ மயக்க மாத்திரை போட்ட அந்த குளுக்கோஸை வேற குடிச்சதுனால அவங்க மயக்கம் போட்டு படிக்கட்டுல விழுந்து அடிபட்டு வேற போதுங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினுடைய 2 மாமாக்களும் ஓடி வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணியும் அந்த டிஜேவை போட்டு அவங்க வேற கழுவி ஊத்துறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த ரேஸ்ல கலந்துக்கவும் போக, அப்படி அந்த
பெர்ஃபார்மன்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க மயக்கத்துல இருக்கிறதுனால அந்த இடத்துல சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாம ரொம்ப ஸ்லோவா தாங்க பண்றாங்க. அப்பதான் இந்த டிஜே உடைய மனைவி அந்த வெள்ளக்காரி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க உண்மையாலேயே என்ன நடந்தது, உண்மையாலேயே இந்த டிஜே யாரு அப்படின்ற எல்லாத்தையும் ஒரு லெட்டர்ல எழுதி, ஏன்னா இப்ப அவங்களால பேச முடியாதுல, அதை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவுமே அந்த லெட்டரை படிச்சு பார்த்து கண் கலங்கி போக, இந்த உண்மை எப்படின்னா ஹீரோக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லியும் அங்க ஒரு மைக் இருக்குங்க, அந்த மைக்ல அந்த லெட்டரை படிச்சு காமிக்கிறாரு. அதுலயுமே ஆக்சுவலி அப்போ இந்த கனடால என்ன நடந்திருக்கோம்னா, நம்ம டிஜே இருக்காரு பாத்தீங்களா, அந்த டிஜே உடைய பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க தான் இந்த வெள்ளக்கார லேடியான சோஃபியா. ஆல்ரெடி சோஃபியாவுக்கு ஒரு பையனும் வயித்துல ஒரு பொண்ணும் இருப்பாங்க. ஒரு வெள்ளக்கார கணவர் தான் அந்த சோஃபியா கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த வெள்ளக்கார கணவர் டெய்லி குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு ஒவ்வொரு லேடியோட வந்து சோஃபியா கண்ணு முன்னாடியே ஒன்னா இருக்கிறது வழக்கம். இதுல ஒரு நாள் பயங்கர கலவரமாகி சோஃபியா கோவப்பட்டு அவங்க கணவரை அவங்க கையால போட்டு தள்ளியிருக்காங்க. அதுதாங்க நடந்திருக்கு. இத பக்கத்து வீட்டுல இருக்கிற டிஜேவும் என்னாச்சுன்னு பார்க்க போக சோஃபியாவும் கதறி அழுதுகிட்டு எப்படின்னா காப்பாத்துங்கன்ற மாதிரி கெஞ்சிருக்காங்க. சோஃபியா பிரெக்னெண்டா இருக்கிறதையும் கையில ஒரு கை குழந்தை இருக்கிறதையும் நம்ம டிஜே பார்த்துட்டு அந்த பழிய தான் ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பாருங்க. இதுதான் உண்மையாலேயே நடந்ததுன்ற மாதிரியும், இந்த விஷயத்த எவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கூட அந்த டிஜே சொல்லலன்ற மாதிரியும் அங்க சோஃபியா சொல்றாங்க. அப்புறம் ஜெயில இருக்கும் போதே அந்த டிஜே இந்தியாவுக்கு கால் பண்ணும் போதோ அவரோட மனைவி இறந்துட்டாங்கன்ற விஷயத்த கேள்விப்படுவாரு. அதே மாதிரி தனக்கு பொண்ணே பிறக்கலன்ற மாதிரியும் அவரு நினைச்சுப்பாரு. சோ அப்படிதான் அவரு ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த சோஃபியாவையே திருமணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் லண்டனுக்கு வந்து இந்த ஹோட்டல் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல இந்தியாவுக்கு போன இந்த டிஜேவுடைய சொந்தக்காரர் ஒருத்தர், உனக்கு அங்க ஒரு பொண்ணு இருக்கா, உன் மனைவியோட பேர்லயே அங்க ஒரு ஹோட்டல் வச்சிருக்கான்ற ஒரு உண்மையை அவர்கிட்ட வந்து சொல்லுவாரு. சொன்னதும் அவர் மனசெல்லாம் துடிக்கும். இந்த விஷயத்த தான் வெள்ளக்கார மனைவி கிட்டையும் சொன்ன உடனே, நீ எனக்கு வாழ்க்கை கொடுத்தவன், உன்னோட பொண்ணை நான் உனக்கு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிதான் அந்த லேடி இங்க வந்து நம்ம ஹீரோயினை இங்க கூட்டிட்டு வந்ததாகவும் இதுதான் கதைன்ற மாதிரியும் அங்க சொல்லி முடிக்க, இதை கேட்டதும் ஹீரோயின் கண்கலங்கி போறாங்க. இப்படி ஒரு நல்ல அப்பாவியா நம்ம சந்தேகப்பட்டு இப்படி அசிங்கமா திட்டோன்ற மாதிரியும் நினைக்க, இது போக நம்ம டிஜே இருக்கார்ல, அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறதாகவும் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மள எல்லாரையும் பிரிஞ்சிருவாருன்ற மாதிரியும் அந்த லெட்டர்ல போட்டிருக்கு. இதை பார்த்தும் நிகழ்ந்து போறாங்க. இப்போ அந்த டிஜே கிட்ட வந்து அந்த ரெண்டு மாமாக்களும் சாரி கேட்க, அதே வேளையில ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுமே அந்த பந்தயத்துல வெறிகொண்டு விளையாடி ஜெயிக்கவும் செய்யறாங்க. இப்போ முடிஞ்சதும் தன்னோட அப்பாவையும் வந்து ஓடி வந்து கட்டி அணைச்சிக்கிட்டு அப்பான்ற மாதிரி தான் வாயால கூப்பிட, இப்போ இவங்க குடும்பமா ஒன்னு சேர்ந்து வாழ்ற மாதிரியும், அட்லாஸ்ட் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவையே திருமணம் பண்ணிக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் அந்த லண்டன்ல இருந்தே அந்த ஹோட்டலை டெவலப் பண்ணிக்கிட்டு தான் அப்பாவோடயே இருக்கிற மாதிரி இந்த படத்தோட கதை முடியுதுங்க. வாய்ப்பு இருந்தா இந்த படத்தை ஓடிடில பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.